மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபையினால் இந்த பரிசுத்தமான 7வது நாளாகிய ஓய்வு நாளை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி எங்களை நித்திரையின்றி கண்விழிக்கச் செய்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய கண்கள் காணப்போகிற காட்சிகள் அனைத்தும் உம்முடைய நாமம் மகிமை கொண்டிருக்க, உம்முடைய நித்திய ஒளியிலே நாங்கள் கடந்து செல்ல எங்கள் பாதைகளை செவ்வையாக்கும். இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உம்முடைய நீதி நியாயமும் உள்ள வழியிலே நாங்கள் நடப்பதற்கு எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றிகளை ஏறெடுக்கும்படி இந்த நாளில் நாம் குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு சங்கீதங்களில் இருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் என்ன என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது சங்கீதம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது: துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பது இல்லை. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். துன்மார்க்கன் நீதிமான்களுடைய சபையிலும் நியாய தீர்ப்பிலும் அவன் நிற்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பது இல்லை. யார் துன்மார்க்கமாய் நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய சபையிலும், யார் பாவம் செய்து ஜீவிக்கிறார்களோ அவர்கள் நியாய தீர்ப்பிலும் இருக்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் கர்த்தரை நாம் எப்படி சேவிக்க வேண்டும்? ஒரு கேள்வி எழும்புகிறது. 2வது சங்கீதம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தரை பயத்துடனே சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லுகிறார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவர் சன்னதி முன் வந்து களி கூறுங்கள். கர்த்தரை சேவிப்பதற்கு ஆராதிப்பதற்கு வரும்போது நமக்குள்ளாக ஒரு பயம் வேண்டும். என்ன பயம்? பயம் என்றால் நம்மை அடித்து விடுவாரோ, நம்மை சோதனைக்கு உட்படுத்துவாரோ என்ற பயம் அல்ல. அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய, அவருடைய சொல்லுக்கு மகிமை செலுத்தக்கூடிய ஒரு குணம்தான் பயம். அப்படிப்பட்ட பயத்துடனே கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் ரட்சிப்பு யாருக்குரியது என்றால் 3வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிற ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் உனக்கு தந்தருளி ஜனத்தின் மேல் அவருடைய கரம் இருப்பதாக என்று சொல்லுகிறார். ரட்சிப்பு கர்த்தருடைய, நீதிமான்களுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. யாரெல்லாம் நேர்மையாய் நடக்கிறார்களோ, நீதிமான்களோடு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் நாம் பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லும்போது அந்த பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார் என்றால் 4வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது: பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அவர் தம்முடைய பிள்ளைகள் கூப்பிடுகிற சப்தத்திற்கு
செவி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் பக்தி உள்ளவர்களா இல்லையா என்பதை நாம் சோதித்து பார்த்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் தேவ சமூகத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவர் நமக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது என்றால், கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும். நான் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று 5வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய தரிசனத்திலே நாம் பங்கு பெற வேண்டுமென்றால் அது சிறப்பான நேரம் காலை நேரம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும். நான் காலையிலே ஆயத்தமாகி உமக்கு நேராக வந்து காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், மரித்தோரும் மௌனத்தில் இறங்குபவரும் கர்த்தரை துதிப்பது இல்லை, குழியில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 6வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? ஈரோடு இருக்கும்போது நாம் கர்த்தரை துதிக்கவில்லை என்றால் மரித்ததற்கு பின்பு நாம் துதிக்க முடியுமா? முடியாது. எனவே இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், நாம் ஜீவனுள்ளோர் தேசத்திலே பிரவேசிக்க வேண்டுமென்றால் நாம் ஜீவனோடு இருக்கும்போதே ஆண்டவரை துதிப்பதில் நாம் அக்கறை காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவர் நீதியுள்ள தேவன், அவர் பாவிகள் மேல் தினந்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன் என்று 7வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது. அவர் நீதியுள்ள தேவன், பாவிகள் மேல் அவர் தினந்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அவரை கோபப்படுத்துவது நம்முடைய பாவங்கள் தான் என்று வேதம் சொல்லுகிறது. 8வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவராக சிருஷ்டித்தீர், அவன் தேவ மகிமைக்குள்ளால ஒரு மகிமையை பெற்றிருக்கிற மகனாக இருக்கிறார். இங்கே 8வது சங்கீதம் 5வது வசனம், மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவராக சிருஷ்டித்தீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று யோசித்து பார்ப்போம். நாம் ஒரு சாதாரண பிள்ளைகள் அல்ல, தேவ தூதரிலும் சற்று சிறியவராக நம்மை உருவாக்கினார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்றால், 9வது சங்கீதம் அங்கு 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை, ஆதலால் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பியிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவரை தேவதூதரிலும் சற்று சிறியவாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவரை தேடும்போது அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகள் அவரையே துதிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து, கர்த்தரை தேடாதவர்கள் யார் என்றால், துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அங்கு 10வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அன்பு பிள்ளைகளே, துன்மார்க்கன் யார்? தேவனை தேடாதவன். 119வது சங்கீதம் 155வது வசனம் சொல்வது, துன்மார்க்கனுக்கு ரட்சிப்பு தூரமாய் இருக்கிறது, ஏனென்றால் அவன் அவருடைய பிரமாணங்களை தேடான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை எப்படி
தேடும்படி சொல்லுகிறார் என்பதை யோசிப்போம். அடுத்து அவர் சொல்லுகிறார் 11வது சங்கீதம் 5வது வசனத்திலே, கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கன் இருதயத்தில் கொடுநெஞ்சுள்ளவனையும் கர்த்தர் வெறுக்கிறார். நீதிமான்களுக்கு வரும் சோதனைகள் அநேகம் உண்டு, ஆனாலும் அந்த சோதனையில் இருந்து அவர் விடுவிடக்கூடிய பலத்தை கொடுப்பார். துன்மார்க்கனையும் இருதயத்தில் கொடுநெஞ்சுள்ளவனையும் கர்த்தருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று சொல்லுகிறார். தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தேவனால் வெறுக்கிற அனுபவத்தை நாம் பெற்றிருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. 12வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, மனுபுத்திரில் சண்டாளர்கள் உயர்ந்திருப்பதால் துன்மார்க்கர் பூமியில் எங்கும் சுற்றி திரிகிறார்கள் என்று சொல்லுகிறார். மனிதர்களில் சண்டாளர்கள் உயர்ந்திருப்பதால் இந்த லோகத்தில் இவ்வளவு கொடும் பாவிகள் இருப்பதற்கு காரணமே ஜனப்பெருக்கம்தான். ஜனப்பெருக்கத்திலே சத்துரு ஜனப்பெருக்கத்தை உண்டு பண்ணி அவனுடைய சாட்சிக்கு அவனை பின்பற்றுகிறவர்களை தன்னுடைய கூட்டத்திலே சேர்த்து கொள்ளுகிறான். அப்படித்தான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அடுத்து 13வது சங்கீதம், அங்கு 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னை நோக்கி பாரும், எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரணத்தை அடையாதபடி என் கண்களை நீர் தெளிவாக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்து நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும் என்று தாவீது 13வது சங்கீதம் அங்கு 3வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் கூப்பிடுகிற ஒவ்வொரு குரலுக்கும் ஆண்டவர் செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படி விரும்புகிற நாம் என்ன அனுபவங்களை பெற்றிருக்க வேண்டும் என்றால், சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனைகளை அலட்சியம் பண்ணினீர்கள். கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களுக்கு செவி கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த சிறுமைப்பட்டவருடைய ஆலோசனையை நாம் அலட்சியம் செய்கிறோம் என்று 14வது சங்கீதம் 6வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, யாரெல்லாம் சிறுமைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒரு நாளும் நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 15வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் அங்கு குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. யாரெல்லாம் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் செய்யாதவனுக்கு பரிதானம் வாங்கி அவனுக்கு விரோதமாக சாட்சி சொல்லாமலும் இருக்கிற பிள்ளைகள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை என்று 15வது சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் ஆண்டவரை எப்படி அணுகி வைத்திருக்க வேண்டும் என்றால், 16வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பர்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். அவருடைய பின்னடிகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது அவர் நம்முடைய கால்களை அசைக்கப்படாமல், நாம் அவரை விட்டு வழி விலகி செல்லாமல் நம்மை பாதுகாக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அந்த கர்த்தரை பின்பற்றாத பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால்,
17வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள் என்று அங்கு 17வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தைகள் தேவ சமூகத்தில் அளவாய் இருக்க வேண்டும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று நீதிமொழிகள் 10:19 சொல்லுகிறது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று மத்தேயு 12:36 சொல்லுகிறது. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று 2 கொரிந்தியர் 15:33 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:33. அப்படி என்றால் அந்த வீண் வார்த்தைகளை நாம் நம்முடைய வாயில் பேசாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். மேலும் அவர் ஆபத்து வரும்போது நம்மை எப்படி பாதுகாக்கிறார்? 18வது சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறது, என் ஆபத்து நாளிலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவன் வலது பட்சத்தில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே எந்தவித ஆபத்து நம்மை நேரிடச் செய்தாலும் அந்த ஆபத்திற்குள் நாம் நுழைய சத்துரு நம்மை தூண்டினாலும் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் எந்த சூழ்நிலையிலும் எதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் 19வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது, உமக்கு விரோதமான பாவங்களை செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாகி இருப்பேன். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாகி இருப்பேன். அன்பு பிள்ளைகளே, நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் பாவத்திற்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய உத்தமத்தை ஆண்டவர் நம்மிலே ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். கடைசியாக 20வது சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது, ஆபத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை எல்லா இக்கட்டுக்கும் என்னை விலக்கி காத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபத்து நாளிலே கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பாராக என்று யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக என்று 20வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த 20 சங்கீதங்களிலிருந்து நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம், எந்தவித பாதுகாவல் நமக்கு வருகிறது, ஆண்டவரை அண்டி ஜீவிக்காவிட்டால் நம்முடைய நிலைமை எப்பொழுதெல்லாம் அவரை தேட வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தையிலிருந்து